வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜஸ்தான் ஸ்டைலு மிளகாய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தொக்கு செய்கிறதுக்கு மோர் எடுத்துக்கலாம். மோரில் மிளகாய் ஊற போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மோர் கூட மிளகாய் ஊறும்போது நம்ம தொக்கு செஞ்சோன்னா காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ மோரில் ஒரு 10 மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் அப்படியே மோரில். இப்போ நான் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகுது. இப்போ இந்த மிளகாய் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த தொக்கு அப்படின்னா மோரில் கொஞ்சம் இதை ஊற வச்சா மட்டும் போதும், உடனே எல்லாமே செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த மிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் கல் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இல்லைன்னா புதினா கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா மிளகாயை, அந்த மோரையே இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரே வழியாக சேர்த்தோன்னா நம்ம மோர் வெளியில் வந்துடும் அரைக்கும்போது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா மையாக இருக்கணும். இந்த தொக்கு செஞ்சு வச்சிங்கன்னா அப்படியே வெளியில் ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போது கடாய் வச்சுட்டு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதில் பொடியாக கட் பண்ண பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தொக்கை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். அதாவது பாதி இல்லை, கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு இப்போ இதை லைட்டாக கலரிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசை, இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணால் மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.